வந்து கிவ்அவே அனுப்பிச்சாச்சான்னு கேட்டீங்க. எல்லாருக்கும் அனுப்பிச்சாச்சு. எல்லாரும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 9 பேர் தான் சொல்லியிருந்தோம் போன இதில் கிவ்அவே அனுப்பிச்சது. ஆனால் 10 பேருக்கு அடுத்தது ஒருத்தவங்க அட்ரஸ் அனுப்பிச்சி வச்சாங்க. அவங்களுக்கும் செங்கல்பட்டுலேருந்து அவங்களுக்கும் 10 பேருக்கா அனுப்பிச்சி வச்சாச்சு. ஓகே நிஷா இப்போ தான் வந்து எத்தனை மணிக்கு சாப்பிட்றா பாருங்க. சாயங்காலம் 4 மணி ஆகுது. 4 மணிக்கு சாப்பிட்றா. இன்றைக்கி ஃபுல்லாக நிஷாவுக்கும் வேலை, எனக்கும் வேலைன்னு சொல்ல மாட்டேன். எனக்கும் கொஞ்சம் வேலை தான். காலையில் நான் என்னோடய வேலையை நான் பர்ஃபெக்டாக பார்த்தேன். ஆமாம் நிஷா என்ன துணி சரி சாப்பிட எனக்கு சாப்பாடு போட்டிருக்கா நிஷா. நான் ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பிட்றேன் நிஷா அப்படின்னா. முட்டை பொரியல், இறால் குழம்பு. இறால் குழம்பு தானே தவிர இறால் கிடையாது. 50 ரூபாய்க்கு தான் இறால் வாங்கணுமே. 50 ரூபாய்க்கு 4 பீஸ் கொடுத்தாங்க. நானும் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் கிவ்அவே கிஃப்ட்டு கொடுத்தாச்சு. 10 பேர்னா 10 பேருக்கும் கொடுத்தாச்சு. இன்னும் அது இல்லாமல் 4 பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. 4 பேருக்கு முடிஞ்சால் நம்மளாம் அனுப்பிச்சி வைப்போம். ஏன்னா இதே ஆமாம், இதே வந்து கிட்டத்தட்ட நாங்கள் சும்மா கிவ்அவே விளையாட்டுக்கு ஒரு லைவை பண்ணி விட்டோம். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட கொரியர் சார்ஜே வந்து 40 ரூபான்னா இப்போ 200 10 பேருக்கு 10 கவர் தானே எடுத்துகிட்டு போனேன். எத்தனை கவர் போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பிச்சு எஸ்டி கொரியர்லையா? எஸ்டி கொரியரில் அனுப்பிச்சி வச்சதுங்க.